அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரோஸ் அவர்கள் இணைந்து இலங்கை தீவில் நடைபெறுகின்ற அரசியல் நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவதற்காக இங்கே கலையத்தில் இணைந்திருக்கின்ற வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தராஞ்சானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். முக்கியமாக நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்ற விடயம் என்றால், அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் சிஸ்டம் சேஞ்ச், கிளீன் ஸ்ரீலங்கா அவர்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டு வந்தது. ஆனால் இலங்கை தீவை பொறுத்தமட்டில், குறிப்பாக வடக்கு கிழக்கை பொறுத்தமட்டில் பெரிய ஒரு மாற்றமும் காணவில்லை என்று கூட சிலர் கூறுவதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதில் முக்கியமாக என்னவென்று சொன்னால், இந்த உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் ராஜபக்ஷக்களுடைய ஆட்சி இருந்த பொழுது ஊடகவியலாளர்கள் எவ்வாறு தாக்கப்பட்டார்கள், அடக்குமுறையில் வைக்கப்பட்டிருந்தார்கள், அச்சுறுத்தல்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு சம்பவம் நடந்தது கடந்த டிசம்பர் மாதம். சுயாதீன ஊடகவியலாளர் முறைய தமிழ் செல்வன் என்பவர் என்று நம்புகின்றேன், தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அங்கே போராட்டங்கள் எல்லாம் நடந்தது. இந்த விடயத்தை இப்பொழுது கார்லஸ் மார்டினஸ் என்பவர் இதை தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். என்ன கூறியிருக்கிறார் என்று கூற முடியுமா அரசு அவர்களே? உண்மையில் உங்களுக்கு தெரியும், இது தமிழ் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல். அதாவது அந்த தமிழ் செல்வனை பொறுத்தவரையில் சுயாதீன ஊடகவியலாளர், அங்கு தமிழ் பிரதேசங்களில் இடம்பெறுகின்ற போதை வஸ்து கடத்தல் மற்றும் மணல் அகழ்வுகள், சட்டவிரோத மணல் அகழ்வுகள் தொடர்பாக பல மக்களின் சமூக பிரச்சனையை வெளியில கொண்டு வந்தவர். இந்த நிலையில் தான் அவரை தாக்குதல், அவர் மீது டிசம்பர் 26ஆம் நாள் தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. அதன் பின்னர் கடத்தவும் முற்பட்டிருந்ததாக கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் நியூயோர்க்கை தளமாக கொண்ட பத்திரிகையாளர்களை பாதுகாக்கின்ற குழு என்ற CPJ என்ற அமைப்பின் தலைவர் பணிப்பாளர் கார்லஸ் மார்டினஸ் அவர் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இந்த புதிய அரசாங்கத்தின் காலப்பகுதியில் இவ்வாறு நடைபெறுகின்றதை தொடர்பாக இந்த புதிய அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும், ஊடகவியலாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும், 1983ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரையிலும் அதிக தமிழ் ஊடகவியலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தாக்கப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும், CPJ என்ற அந்த அமைப்பு அதனை ஆவணப்படுத்தி வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறது என்பது உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க விடயம். ஆவணப்படுத்தி இருப்பதாக இப்போது அவர் கூறுகின்றார். அதே போல புதிய அரசு இவ்வாறான தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். இப்ப மெல்ல மெல்ல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா, இந்த புதிய அரசில பல நடவடிக்கைகள் தமிழ் மக்களுக்கு எதிராக மெல்ல மெல்ல தலை தூக்குவதாகத்தான் தெரிகின்றது. இன்னும் போக போக இது மேலும் விரிவடையும் போலதான் தெரிகின்றது. ஆனால் இங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப இந்த மாதம் நான் நினைக்கிறேன் லசந்த விக்ரமதுங்காவின் நினைவு வாரமும் இந்த வாரம் தான். அது தொடர்பாகவும் கொழும்பு பத்திரிகைகள் பல தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன. உண்மையில் முன்னைய அரசு மீதான விமர்சனத்தை முன்வைத்ததற்காக கொல்லப்பட்டதாகத்தான் கருதப்படுகின்றன. இப்ப இப்போதும் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படலாம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. என்னென்றால், தற்போதைய அரசை விமர்சிப்பவர்கள் மீது இவ்வாறு தாக்குதல்கள் இடம்பெறலாம், அல்லது அரசின் ஆதரவுடன் இயங்குபவர்கள் மீது இவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெறலாம் என்று கருதப்படுகின்றது. ஆனால் இதே நிலைமைதான் புலம்பெயர் தேசத்திலும் இருக்கின்றது. இப்ப புலம்பெயர் தேசத்திலும் கூட பல ஊடகவியலாளர்கள் மீது தனிப்பட்ட பல அமைப்புகள், புலம்பெயர் அமைப்புகளோ தனிப்பட்ட நபர்களோ பல அச்சுறுத்தல்களை, அதாவது தங்களுக்கு தேவையானவர்களை மீது எந்த விதமான விமர்சனத்தை முன்வைக்க கூடாது, அல்லது அவர்கள் செய்கின்ற செயல்களை பற்றி பேசக்கூடாது என்ற அச்சுறுத்தல்கள் தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது ஒரு இப்ப நாங்கள் ஊடக சுதந்திரம் பற்றி தாயகத்தில் கிடைக்கின்றோம். ஆனால் தாயகமும் புலம்பெயர் தேசமும் ஒன்றுதான் என்பதை மறந்து விடுகிறோம். இப்ப இங்கு இடம்பெறுகின்ற இந்த வன்முறைகளுக்கு எதிராகவும் நாங்கள் அநேகமாக இந்த ஊடக அமைப்புகள் அல்லது அனைத்துலக பத்திரிகையாளர்களை பாதுகாக்கின்ற அமைப்பாக இருக்கலாம், அல்லது எல்லைகளற்ற ஊடகவியலாளர்கள் அமைப்பாக இருக்கலாம், இவற்றில் ஒரு முறையிடுகின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர வேண்டும். அதே போன்று அந்தந்த நாடுகளின் காவல்துறையாக இருக்கலாம், அல்லது அரசாங்கங்களாக இருக்கலாம்,
இப்ப உதாரணமா பார்த்தோம்னு சொன்னா பிரித்தானியாவில் இருக்கின்ற ஊடகவியலாளர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து கூட வருகின்றன. அந்த அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நீங்கள் அந்தந்த அரசுகளை தொடர்பு கொண்டு இவ்வாறான உயிர் அச்சுறுத்தல்கள், தாக்குதல் அச்சுறுத்தல் தொடர்பாக முறையிடலாம். அது இங்கு பலருக்கு தெரியுமோ தெரியாது. உண்மையில் அந்தந்த நாடுகளின் தூதரகங்கள் ஊடாக சம்பந்தப்பட்ட நபர்களோ அல்லது குழுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். இது தாயகத்துக்கு மட்டுமல்ல, புலம்பெயர் தேசத்திலும் இப்ப கிளீன் ஸ்ரீலங்கா என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். உண்மையில் அதே போன்ற ஒரு கிளீன் தாயக பிரதேசத்திலும் ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும், புலம்பெயர் தேசத்திலும் ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஆரம்பிக்கப்பட்டு குப்பைகளை எல்லாத்தையும் கூட்டி அள்ளிவிட்டு ஏதாவது ஒரு புதிதாக புறப்படுத்த வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். நீங்கள் பிரித்தானியாவில் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் சொல்லும் பொழுது தமிழ் ஊடகவியலாளர்களை நீங்கள் கூறுகிறீர்கள் என்று நான் கருதலாம். சரி, அப்படித்தானே? உண்மைதான். தமிழ் ஊடகவியலாளர்கள் மீதுதான் கடுமையான அழுத்தங்களும் கடுமையான நெருக்கடிகளும் அச்சுறுத்தல்கள் கூட விடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அமைப்புகளால். அது பிரித்தானியாவில் உள்ள இருக்கின்ற அமைப்புகள் இல்ல, வெளிநாடுகளில் இருக்கின்ற ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், அல்லது கனடாவாக இருக்கலாம், அல்லது பிரான்ஸாக இருக்கலாம், அல்லது நோர்வேயாக இருக்கலாம், இவ்வாறான நாடுகளில் இருக்கின்ற அமைப்புகள் கூட பல ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தி இருக்கின்றார்கள். அதாவது தாங்கள் வழி நடத்துகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் மீது விமர்சனம் வைத்தால், பிழைகளை சுட்டிக்காட்டினால் அச்சுறுத்தல் வருகிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நான் அவ்வாறு கூறுவது சரியா? உண்மைதான். அவ்வாறுதான் நேரடியான அச்சுறுத்தல்கள். பல ஊடகவியலாளர்கள் இது தொடர்பாக பேசி இருக்கிறார்கள், கதைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்னரும் இவ்வாறான நெருக்கடிகளை தமிழ் ஊடகவியலாளர்கள் புலம்பெயர் தேசத்தில் சந்தித்திருந்தார்கள். அதிலிருந்து மீண்டெழுந்து வந்தாலும் இப்போது மீண்டும் அவ்வாறான ஒரு அச்சுறுத்தல்களும் வன்முறைகளும் தலை தூக்கி இருப்பதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அடிக்கடி கூறுவேன் அரசர்களே, நாங்கள் இந்த உலக ஓட்டத்தில் ஓடுகின்ற அந்த மாற்றங்களோடு நாங்கள் மாறாமல் இருந்தோம் என்றால் நாங்கள் ஒரு காலமும் முன்னேற மாட்டோம். பாருங்கள், நாங்கள் வாழுகின்ற நாடுகளில் பேச்சு சுதந்திரம் இருக்கின்றது. பாருங்கள், டொனால்ட் ட்ரம்பை நாங்கள் ஒருவரை நேரடியாக அவரை மீது விமர்சனம் வைத்தால் தனி மனித தாக்குதல் சொல்வார். டொனால்ட் ட்ரம்புக்கு பாருங்கள், இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்லுகின்ற விடயங்களை பாருங்கள். ஜெர்மனி சான்சலரை அவருக்கு நேரடியாக எத்தனை பேர்கள் அவர்கள் தங்களுடைய விமர்சனங்களை, தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்துகிறார்கள். கியர் ஸ்டார்மரை எடுத்து பாருங்கள். இதுதான் இப்பத்திய உலகம். ஊடக தர்மம் அப்படி என்றெல்லாம் நீங்கள் பொது தளத்தில் பணி புரிய வந்தால் நிச்சயமாக மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் கூற வேண்டும். ஊடகத்துறையில் இருப்பவர்களுடைய பொறுப்பு அந்த மக்களுடைய கேள்வியை கேட்பதுதான் ஊடகத்துறையில் இருப்பவர்களுடைய பொறுப்பு. இல்லை என்றால் ஊடகத்துறையில் இருப்பதில் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. உண்மைதான். இப்ப பாருங்கள், லசந்த விக்ரமதுங்க கொலையை பாருங்கள். அது எவ்வளவு ஒரு பாரதூரமான விடயம். இன்று வரையிலும் அது இந்த அனைத்து உலக மட்டத்தில், இப்ப அமெரிக்காவில் போடப்பட்ட வழக்கு கூட கோத்தபாயா மீது இந்த லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பாகத்தான் போடப்பட்டிருந்தது. இப்ப பாருங்கள், கிளிநொச்சியில் இடம்பெற்ற இந்த தமிழ் செல்வன் மீதான தாக்குதலை இப்போது நியூயார்க்கில் இருக்கிற பத்திரிகையாளர் பாதுகாக்கின்ற குழு கையில் எடுத்திருக்கின்றது. பூகோள அரசியல் ஒரு பிரச்சனையை ஒரு முக்கியமாக கருதப்படும் போது சிறிய விடயங்களையும் அவர்கள் பெரிதாக எடுப்பார்கள். அப்ப இதே போன்று இப்ப புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற ஊடகவியலாளர்களும் இவ்வாறான முறைப்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்துவார்களாக இருந்தால் ஊடகத்துறையை பாதுகாக்க முடியும். இப்ப நீங்கள் கூறியது போலதான், இப்ப கியர் ஸ்டார்மரை பற்றி இலோன் மஸ்க் அவர்கள் தன் ட்விட்டர் தளத்தில் இவன் கண்டு போட்டிருக்கிறார், பே என்றுதான் போட்டிருக்கிறார். அதே போல இங்கு பலரை இப்ப கார்ட்டூன்களை நீங்கள் பார்க்கலாம். இப்ப கொழும்பு பத்திரிகைகள் வர கார்ட்டூன்களை அனுரகுமார திசாநாயக்காவை எவ்வாறு வரைகிறார்கள் என்று நீங்கள் பார்க்கலாம். அவ்வாறுதான் அவர்கள் வரைகிறார்கள். இப்ப அதே அவ்வாறு கார்ட்டூன் போட்டதுக்காகத்தான் பிரகித் எக்னலிகோட என்றவரை கடத்தி சென்று காணாமல் ஆக்கப்பட்ட அவர் கார்ட்டூன் வரைவர். இந்த அவ்வாறு வன்முறைகள் அங்கு இடம்பெற்றது. ஓகே, எனவே நாங்கள் இலங்கை அரசு ஊடகவியலாளர்கள் மீது வன்முறைகளை பயன்படுத்துகின்றது என்று சொல்லி இலங்கை அரசு மீது தடை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, அதே வன்முறையை இந்த அமைப்புகள், எந்த அமைப்புகள் அங்கு ஊடகவியலாளர்கள் மீது தடைகள் இருப்பதாகவும் அழுத்தம் இருப்பதாகவும் இங்கு கூறுகிறார்களோ, நீங்களே இங்குள்ள ஊடகவியலாளர்கள் மீது அவ்வாறான அழுத்தங்களையும் தடைகளையும் பிரயோகிப்ப முற்படுவது என்று சொன்னால், இதில் ஹெல்த்தியான என்னன்னு சொல்றது, ஒரு இதில் இருந்து அதாவது உங்களோட ஜனநாயக நடைமுறையின் பண்பை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறோம். இதே நேரத்தில் இப்ப நீங்கள் பாருங்கள், இப்ப அந்த ஊடகவியலாளர்கள் காவல்துறையிடம் முறைப்பாடு செய்தால் இதனுடைய விளைவு தமிழ் ஊடகவியலாளர்களே காவல்துறையிடம் முறையிட்டால் மேலதிகமாக இது இன்னும் பிரச்சனையை உருவாக்கும் இல்லையா? நீங்கள் அப்படி பார்க்க புலம்பெயர் அமைப்புகள் மீது கடுமையான அழுத்தங்கள், அது அவர்கள் வெளிநாடுகளுக்கு அது சந்தர்ப்பமாக அமைந்துவிடும்.
அவர்கள் அதனை பயன்படுத்திய பல அமைப்புகள் பல தனிநபர்கள் மீது தடைகளை கொண்டு வரலாம். ஏனென்றால் அவர்கள் இங்கு இவ்வாறான முறைப்பாடுகள் வரும் என்றுதான் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அதன் பிற்பாடு ஒரு முறைப்பாடு போன பிற்பாடு அவர்கள் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து பிடித்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களை பொறுத்தவரையில் அந்த முறைப்பாடு கிடைக்கும் வரையிலும் தான் அமைதியாக இருப்பார்கள். அப்ப அது ஒரு சில அமைப்புகளில் எல்லா அமைப்புகளுடைய இயக்கத்தையும் கூட பாதிக்கும். இதுல சம்பந்தப்பட்ட அமைப்புகள் மட்டுமல்ல. இது இப்ப என்னென்று சொன்னால் நீங்கள் கூறியது போலதான் உண்மையில் கள யதார்த்தத்தை அல்லது தற்போதைய உலக நடைமுறையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றது ஊடகம் என்று சொன்னால் என்ன, அரசியல்வாதிகள் என்று சொன்னால் அமைப்பு அவைய கெப்பாசிட்டி, அவர்கள் என்னென்ன செய்யலாம் என்றதை எந்த வரையறை உங்களுக்கு இப்ப அரசியல் குழு என்றால் எந்த வரையறை என்ன, அமைப்புகள் என்றால் மனிதநேய அமைப்புகள் என்று சொன்னால் மனிதநேய அமைப்புகளோ மனிதாபிமான அமைப்புகளோ தொண்டு நிறுவனங்களோ அவைகளுக்கு ஒரு வரைமுறை இருக்கின்றன. உலகவியலாளர்கள் தங்கள் வரைமுறைகளுக்கு நின்று தங்கள் செயல்களை செய்யலாமே தவிர ஊடகவியலாளர்கள் அரசியல்வாதிகளாக மாற முடியாது. அதுதான் உண்மைதான், நீங்கள் கூறுவது சரி. எனவே புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில் சட்ட திட்டங்கள் இருக்கின்றது. அந்த சட்ட திட்டங்களுக்கு ஏற்றவாறு தான் நாங்களும் இயங்க முடியும். நாங்கள் இயங்கும் பொழுது அச்சுறுத்தல் வரும் பொழுது நிச்சயமாக இது தொடர்பாக அவர்கள் மேலதிக நடவடிக்கைகளை எடுப்பார்கள். எடுத்தால் இது புலம்பெயர்ந்த அமைப்புகளுக்கு தான் இது தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே இப்போ ஊடகவியலாளர்கள் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை அரசியல்வாதியாக இருக்கட்டும் அமைப்புகளாக இருக்கும் பொது தளத்தில் நீங்கள் பணிபுரிய வந்தால் எல்லா விமர்சனத்திலையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உங்களுக்கு பிடித்ததை மட்டும்தான் நாங்கள் சொல்லணும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் உங்களுக்கு புரிந்து கொள்ளவில்லை என்றதான் வெளிப்படுத்துகின்றது என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் இன்னும் நிறைய விடயங்கள் பார்க்க இருக்கு. குறிப்பாக அரசவர்களை அடுத்ததாக இந்த மீனவர்கள் தொடர்பான பிரச்சனையை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருந்தீர்கள் அந்த வளத்தினூடாக வருகின்ற வருமானம் எக்கச்சக்கமான வருமானம். ஆனால் தொடர்ந்தும் வருமானத்தை சேர்ந்த மீனவர்கள் நெருக்குவாரத்துக்கு முகம் கொடுக்க வேண்டியதா இருக்கின்றது. என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் சில தினங்களுக்கு முன்னரும் வடபகுதியில் காரநகர் கடற்பகுதியில் இருக்கின்ற கோவிலன் வெளிச்ச வீட்டு பகுதியில் ஒரு தொகுதி இந்திய இழுவை படகுகள் சட்டவிரோதமாக மீன் பிடித்துக் கொண்டிருந்ததாகவும் அவற்றை நோக்கி சென்ற இலங்கை கடற்படையினர் ஒரு படகை கைப்பற்றியதாகவும் அதில் 10 பேரை கைது செய்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக அண்மையில் ரவிகரன் கூட நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தார். அப்போது அவர் பேசியிருக்கும் போது அவர் சொன்னது என்னவென்று சொன்னால், இவ்வளவு படகுகள் எங்கள் வளங்களை அள்ளி கொண்டு போகின்றது என்று சொன்னால் அந்த கடற்படையினர் வலுவிழந்து நிற்கிறார்களா, அல்லது கடற்படையினரும் அல்லது இந்தியாவும் இலங்கை அரசும் இணைந்து இதனை மேற்கொள்கிறார்களா? ஏனென்றால் அள்ளிக்கொண்டு போகப்படுவது தமிழர்களின் கடல் வளம், தமிழர்களின் சொத்துக்கள். அப்ப இவ்வாறான இதுகளை தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. என்றால் பல லட்சம் மக்கள், பல 10,000 குடும்பங்கள் இதை நம்பி வாழுகின்றன. எங்களிடம் இருக்கின்ற வளம் அதுதான். எங்களிடம் மிகப்பெரிய இப்ப இந்தியாவை போல ஐடி பூங்காவோ அல்லது பெரிய தொழிற்பேட்டைகளோ உற்பத்தி நிலையங்களோ எதுவும் இல்லை. இதையும் நீங்கள் கட்டியமைக்கவும் இல்லை, தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ளவும் இல்லை. அப்ப இப்போது இருக்கிற வளம் விவசாயம் ஒன்று, அடுத்ததாக கால்நடை வளர்க்கலாம், இல்லை என்று சொன்னால் மீன்பிடித்துறையாகத்தான் தற்போது தமிழ் மக்களிடம் எஞ்சி இருக்கின்ற வளம். அப்ப இந்த வளத்தையும் இந்தியா கொள்ளையடிக்குமாக இருந்தால் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார், கடற்படையினரால் முடியாது விட்டால் அந்த கடற்படை கலங்களை தங்களிடம் தருமாறு, தமிழ் மக்களிடம் தருமாறு நாங்கள் அதனை கட்டுப்படுத்துகிறோம் என்ற ஒரு கேள்வியையும் கேட்டிருந்தார். இப்ப இலங்கை அரசை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக இப்ப முன்னைய அரசுகள் என்ன நோக்கத்துக்காக இதனை அனுமதித்தார்களோ அதே போன்று இந்த அரசு இதனை தொடர்ச்சியாக அனுமதிக்குமாக இருந்தால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த அரசு மீதான நம்பிக்கைகள், அதாவது இப்ப பார்க்கலாம், இந்த அரசு ஏதோ தமிழ் மக்கள் தங்களை நம்பி வாக்களித்ததாக பிரச்சாரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுவும் காலப்போக்கில் காணாமல் போய்விடும் என்பதுதான் தெரியும். எவ்வளவு காலம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் வந்தால் அதனுடைய தாக்கத்தை, அதனுடைய பலனை நாங்கள் ஒரு கொஞ்சம் காலம் எடுக்கும் அந்த விளைவை பார்ப்பதற்கு. எவ்வளவு காலம் அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இதற்கு காலம் தேவையில்லை. என்று சொன்னால் உங்களிடம் விடுதலை புலிகளுடனான மோதல்களுக்காக நீங்கள் வாங்கி குவித்த டோரா, சூப்பர் டோரா, சவட்டன், போட்டஜெட் என்று சொல்லி பெருமளவான கடற்படை படகுகள் இருக்கின்றன. இலங்கை படையினரில் பெருமளவானவர்கள் வடபகுதியில் தான் நிலை கொண்டிருக்கிறார்கள், வடக்கிலும் கிழக்கிலும். அப்ப உங்களிடம் தாராளமான வளங்கள் இருக்கின்றன. இலங்கையில பாதுகாப்பு துறையை பொறுத்தவரையில் அதிக அளவான நிதி பாதுகாப்புக்கு தான் ஒதுக்கப்படுகிறது. மீனவர்கள் 20mm கேனனுடன் இங்கே வரவில்லை. மீனவர்கள் சாதாரணமான படகுகளில் தான் வருகிறார்கள்.
அப்ப அவர்களை தடுத்து நிறுத்துவது என்பது உங்களால் இயலக்கூடிய காரியம், உங்களால் இயலாதது என்று இல்லை. அப்ப இதற்கு காலம் தேவையில்லை. சரி, இப்ப நீங்கள் கேட்டது போல ஒரு மாதம் 2 மாதம் என்று சொல்லலாம். இப்ப அனுரகுமார திசாநாயக்கா இந்தியாவுக்கு போய் வந்தே இப்போ 1 மாதமாகின்றது. அப்ப அங்கு கூட அது பேசப்படும் என்று சொல்லி கூறப்பட்டது. தாங்கள் பேசியதாக கூறினார்கள். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இதுவரையிலும் எடுக்கப்படவில்லை. அதன் பிற்பாடு இந்தியா காரநகர்ல படகு கட்டும் தொழிற்சாலையை ஏற்படுத்தி அதன் ஊடாக இந்த மீனவர்களுக்கான உதவிகளை செய்வதாக கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் இதனை ஒரு தணிந்து போக செய்வதன் முயற்சியை தான் இந்தியா மேற்கொள்கின்றது. ஏன்னா இந்தியாவுக்கு இது ஒரு பிரதான வருமானம். அதான் அந்த பிரச்சனை. பிரதான வருமானத்தை இழப்பதற்கு இந்தியா தயாராக இல்லை. ஆனால் அதனை இழந்து விட்டு பிச்சைக்காரராக தாயக தமிழ் மக்கள் நிற்பதை நாங்கள் விரும்பவில்லை. அதான் முதலாவது முக்கியமானது. உங்களிடம் வேறு வளங்களும் இல்லை, வேறு தொழிற்பேட்டைகளும் இல்லை, யாரும் இதனையும் கட்டித்தரவும் இல்லை. ஏற்கனவே இருந்த பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. அதை திறப்பதற்கு கூட இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மற்றபடி இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் சீனாவின் முதலீடுகளோ வெவ்வேறு நாடுகளின் முதலீடுகளோ வடக்குல கிழக்குல வருவதை தடுத்துக் கொண்டும் இருக்கிறார்கள். அப்ப நீங்க அதனை பொறுமை காக்க வேண்டிய ஒரு நேரமாக நீங்க, அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில துறைகள் நீங்கள் இப்ப கூறினீர்கள், மீன்பிடி துறை தொடர்பாக கூறும் பொழுது அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இந்தியாவுக்கு சென்றார், மோடியோடு பேசியார் என்ற விடயங்கள் கூறினீர்கள். நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் 2-3 மாதங்களுக்கு ஓரளவுக்கு ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரும் வகையில் சில விடயங்களை செய்யலாம். ஆனால் இப்ப நிறைய துறைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு குறிப்பிட்ட துறைகளுக்கு எவ்வளவு காலம் கொடுக்கலாம், தாக்கத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி உண்மையாக மனசுத்தியோடு செயல்படுகிறாரா இல்லையா என்று இதுவரையில் உங்களால் அதை ஓரளவுக்கு அனுமானத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கிறதா? உண்மைதான். இப்ப தமிழ் மக்கள் தொடர்பாக, சிங்கள மக்கள் தொடர்பாக இங்கு நான் பேசவில்லை. தமிழ் மக்கள் தொடர்பாக அவர் இதய சுத்தியுடன் நடக்கவில்லை என்பதை பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய உங்களுக்கு எத்தனை நாள் தேவை? மிருசுவில் படுகொலை செய்தவரை நீங்கள் எத்தனை நாளைக்கு விடுவித்தீர்கள்? அடுத்த நாள் கோத்தபாய ராஜபக்ஷ பதவியேற்று சில தினங்களுக்கு உங்களுக்கு அரசியல் தேவைகளுக்காக, உங்கள் தனிநலங்களுக்காக நீங்கள் அடுத்த நாள் சில காரியங்களை நிறைவேற்றுகிறீர்கள். அப்ப சிங்கள தேசத்தில் நடைபெறுவதை பாருங்கள், உடனடியாகவே நடைபெறுகின்றன. தமிழர் தேசத்தில் நீங்கள் இப்ப தமிழ் அரசியல் கைதிகளை பொறுத்த போர் முடிந்து 15 வருடங்கள், அந்த 15 வருடங்களும் பலர் அதில் கூறுகிறார்கள், பலர் மீது குற்றம் கூட சுமத்தப்படவில்லை. அது தொடர்பாக எந்த விசாரணையும் இல்லை. அந்த விடயத்தை நினைக்கிறேன் அனுரகுமார திசாநாயக்காவுடைய கட்சியில் இருந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் 4-5 நாட்களுக்கு முன்னதாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது அந்த விடயத்தை சுட்டி காட்டியதை பார்த்திருக்கிறேன். ஆனால் அதாவது ஆக்ஷன் இருக்கிறது இல்லையா, நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது நீங்கள் செயல் வடிவத்தில் காட்டும் பொழுதுதான் நம்பிக்கை ஏற்படும். ஆனால் அனுரகுமார திசாநாயக்கா மேக்கிங் the right noises, ஆனால் செயல் வடிவத்தில் மக்களை திருப்திப்படுத்தும் வகையில் நிறைய விடயங்கள் நடைபெறவில்லை என்பதை பலர் சுட்டி காட்டுகிறார். என்னுடைய கேள்வி என்றால் ராஜபக்ஷாக்களை எடுத்து பார்த்தீர்கள், உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க எடுத்து பார்த்தீர்கள், அவர்களுடைய நிலைமைகள் உங்களுக்கு தெரியும். அவரோடு அனுரகுமார திசாநாயக்காவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறதா? அவர்களை விட ஏதாவது சரியான வழியில் வருவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் காணுகிறீர்கள்? சரியான வழியில் சிங்கள மக்களுக்கு வருவார். தமிழ் மக்களுக்கு உங்களால் 1-2 வித்தியாசம் கூட காண முடியாது. ஏன் அப்படி கூறுவீர்கள்? இப்ப அவர் தானே சொல்லிவிட்டாரு, ஒரு நாடு ஒரு சட்டம், நாம் எல்லோருமே இலங்கையர்கள், இன மத மொழி பேதமின்றி வாழ வேண்டும் என்றால் அப்படி ஏன் தமிழ் மக்களுக்கு அப்படி பார்க்க முடியாமல் இருக்கிறது? ஓகே, இப்ப ஒரு நாடு ஒரு தேசம், அது தமிழ் மக்களை பொறுத்த வரலாறு முக்கியம். தமிழ் மக்களை பொறுத்த வரையில் இந்த இனப்பிரச்சனை என்பதே இனப்பிரச்சனை என்றுதான் கூறுகிறார்கள். ஒரு நாட்டுக்குள் உள்ள பிரச்சனை என்று கூறுகிறார்களா? இல்லை. இனப்பிரச்சனை என்றால் 2 இனங்களுக்குள்ள பிரச்சனை தானே. அப்ப அதிலேயே முதலாவது நாங்கள் எல்லாரும் ஒரு இலங்கையர் என்றது உடைந்து போய்விடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப சிலர் கூறுகிறார்கள், கொழும்பில் தமிழர்கள் இருக்கிறார்கள், யாழ்ப்பாணம் வடக்கில் கிழக்கில் சிங்களவர்கள் வந்திருந்தால் என்ன என்று சொல்லி. இப்ப ஸ்கொட்லாண்டையும் பாருங்கள், வேல்ஸையும் பாருங்கள். அங்கு ஸ்கொட்லாண்ட்ல போய் ஆங்கிலேயர்கள் இருக்கிறார்கள், ஸ்கொட்டிஷ்காரர் இங்கே இருக்கிறார்கள், பிரச்சனை இல்லை. எப்போது அது சாத்தியம் என்று சொன்னால் 2 தேசங்களும் அதிகாரத்துடன் இருக்கும். அதிகாரம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மோடி காஷ்மீர் நில உரிமை சட்டத்தை நீக்கினார் 2019 ஆண்டு. அந்த நில உரிமை சட்டம் இருக்கும் வரையிலும் அவங்களுக்கு அந்த ஒரு அதிகாரம் இருந்தது. அப்ப வெளி மாவட்டத்தவர்கள் போய் இருந்தாலும் அவங்களோட அந்த வரலாறு அல்லது அவங்களோட அந்த இன அந்த தேசம் பாதிக்கப்படாது. இப்ப நீங்கள் ஸ்கொட்லாண்ட்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னால் அங்கത്തെ பணம் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் கூட ஸ்காட்டிஷ் பேங்க் அடிக்கிறதா தான் இருக்கும், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இருக்கா.
அதுக்குரிய அதிகாரம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ரிஃபரண்டத்தை நடத்தியிருந்தார்கள் பிரிந்து போவதற்கு. அவர்களுக்கு ஒரு எல்லை இருக்கின்றது. ஆனால் எந்த அதிகாரமும் இல்லாத இடத்தில் நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்யும் போது அது ஒரு இன அழிப்பாகத்தான் முடியும். இப்ப நீங்கள் அதிகாரத்தை கொடுக்க மறுக்கிறீர்கள். நீங்கள் கொடுங்கள் அதிகாரத்தை, முதலில் அதிகாரத்தை கொடுங்கள். இப்ப தமிழகத்தை பொறுத்த நீங்கள் தமிழகத்தை பாருங்கள். தமிழகத்தில் தெலுங்குக்காரரும் இருக்கிறார்கள், கேரளக்காரர் இருக்கிறார்கள், பிரச்சனை இல்லை என்று சொன்னால் தமிழகத்துக்கு ஒரு எல்லை இருக்கிறது, அதற்கு ஒரு முதல்வர் இருக்கிறார், அதற்கு ஒரு சட்டமன்றம் இருக்கின்றது, அதற்குரிய அமைச்சர்களும் இருக்கிறார். தமிழகம் வெளிநாடுகளில் நேரடியாகவே முதலீடுகளை பெறக்கூடியதும் இருக்கின்றது. இப்ப கிரீன்லாண்டை பாருங்கள். கிரீன்லாண்டில் இருக்கிற மக்கள் தொகை எவ்வளவு? அது இப்போ சுயாட்சியாக இருக்கின்றது, ஆனால் அது தனிநாடாகவும் போகலாம் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் மக்கள் தொகை எவ்வளவு? 59,000. சிலர் கதைப்பார்கள், யாழ்ப்பாணத்தில் 5 லட்சம் பேருக்கு தேவையோ 59,000 பேருக்கு ஒரு நாடு தேவை என்றால் அது மெக்சிகோவை விட 3 மடங்கு. மெக்சிகோவை விட 3 மடங்கு 50,000 59,000 பேர் இருக்கிறார்கள். அதுக்கு ஒரு நாடு தேவை என்று சொன்னால் தமிழ் மக்கள் எத்தனை லட்சம் பேர்? அப்ப இதுகளை எல்லாம் கடந்து, அப்ப இதுகளை எல்லாத்தையும் நாங்கள் போட்டு குழப்பி ஒரே ஸ்ரீலங்கன் என்று சொல்லி சொல்வதால் ஒன்றும் இல்லை. மேலும் மேலும் இலங்கையின் அரசியல் தன்மையும் அரசியல் உறுதித்தன்மையும் பொருளாதாரமும் பங்குரத்துக்குள் போக வேண்டிய நிலைதான் ஏற்படும். நீங்கள் கூறுவது போல் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டால் மாகாணங்களுக்கு, நாங்கள் ஆரம்பத்திலேயே கூறிக்கொண்டு வந்திருந்தோம், அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஆட்சி வந்த உடனே கூறிக்கொண்டு வந்திருந்தோம், சுவிட்சர்லாந்து போன்ற ஒரு தீர்வு, அமெரிக்கா போன்ற ஒரு தீர்வு வரும் பொழுது நிச்சயமாக அப்பொழுது புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்கள் எல்லோரும் அங்கே அந்த நாட்டுக்குள் சென்று தங்களுடைய முதலீடுகளை செய்து அந்த முழு இலங்கையாக ஒரு சுவிட்சத்தை கொண்டு வருவார்கள். ஆனால் எப்பொழுது அந்த அதிகாரத்தை சுவிட்சர்லாந்து போன்ற ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வந்தால்தான் அந்த நிலைமை ஏற்படும். இதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் நான் நினைக்கின்றேன் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு சந்தர்ப்பம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற என்று நான் உணர்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் அவதானித்ததை நான் என்னுடைய கருத்தாக கூறுகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தினார் என்றால் நான் நினைக்கின்றேன் அந்த பிராந்தியத்தில் வளம் மிக்க ஒரு நாடாக அதை மாற்றக்கூடியதாக இருக்கும். தமிழர்கள் சமமாக தங்களுடைய ஒரு சரியான அரசியல் தீர்வு வருமாக இருந்தால் அந்த நிலைமையை மாற்றும். அந்த விடயத்தை நாங்கள் இன்னும் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளில் நாங்கள் உரையாடலாம். ஆனால் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு தொடர்ந்து சவால்கள் தான் எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், தை திருநாள், தமிழர் திருநாள் தை திருநாள் அடுத்த வாரம் தைப்பொங்கல் வரப்போகின்றது. தைப்பொங்கல் என்றால் என்ன? பொங்குவது. சூரியனுக்கும் சரியான வளத்தை கொண்டு வந்த இயற்கைக்கு நன்றி கூறும் வகையில் தான் அதை கொண்டாடுவார்கள். அரிசிக்கு தட்டுப்பாடு இலங்கை தீவில். ஏன் இந்த நிலைமை? என்ன நடக்க போகிறது? உண்மைதான், சிவப்பு அரிசிக்கு தட்டுப்பாடு. சிவப்பு அரிசியை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்ய முற்பட்ட சமயம் இந்தியாவிலும் அது இல்லை என்று கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இப்போ உலகம் ஒரு பிசினஸ். இப்ப இந்தியாவுக்கு எது கூடுதலான பிசினஸ்? பாசுமதி ரைஸ், வெள்ளை அரிசி எல்லாம் இந்தியாவின் கூடுதலான பிசினஸ். அதுதான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு. அப்ப அவர்கள் அதனைத்தான் பெருமளவில் விளைவிப்பார்கள். அடுத்ததாக அரிசியை இப்போது அவர்கள் என்னத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் பியர் செய்வதற்கு, ஃபெர்மெண்டேஷன். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழி தீவனங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். மீன் வளர்ப்பு, எந்தெந்த தொழிலில் அதிக லாபம் வருகிறதோ அதற்குத்தான் அதனை பயன்படுத்துவார்கள். அப்ப இவ்வாறு பயன்படுத்துவதால் இப்போது அரிசி இல்லை. சரி, இலங்கையில் அரிசியை செய்வதற்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால், அரிசியில் ஒரு காலத்தில் தன்னிறைவாக இருந்த இடம் எத்தனையோ வன்னியில் 100க்கும் மேற்பட்ட குளங்கள் இருக்கின்றன. ஏன் இப்போது நீங்க பாத்தீங்கன்னா திருகோணமலையில் மக்கள் போராடுகிறார்கள். கிட்டத்தட்ட 16,000 ஏக்கர் நிலத்தை வன ஜீவராசிகள் திணைக்களம், தொல்லியல் திணைக்களம், துறைமுக அதிகார சபை, பௌத்த சாசனங்கள் கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நெல் களஞ்சியம் உட்பட. அவர்கள் கூறுகிறார்கள், இந்த 16,000 ஏக்கர்ல 11,20,000 புசல் நெல்லு ஒவ்வொரு பெரும்போகத்தின் போதும் வருகின்ற அறுவடை செய்கின்ற இடம், பிரதேசம். இன்று அதை வன ஜீவராசிகள், தொல்லியல் திணைக்களம் என்று சொல்லி, அப்ப நீங்கள் கூறியது போல சிஸ்டம் பிழை. நீங்கள் அந்த சிஸ்டத்தை தமிழ் மக்கள் இடத்தில் கூட அதை மாற்ற முற்படுகிறீர்கள் இல்லை. சிங்கள தேசத்தில் மேற்கொள்கின்ற பயிற்சியை காணாது. நீங்கள் அதை மாற்ற வேண்டும். அடுத்ததாக புதிய விவசாய தொழில்நுட்பத்துக்கு மாற வேண்டும். சீனா புதிய தொழில்நுட்பத்தை தருகிறோம் என்று சொன்னால் அங்கு வடக்கில் விடுகிறார்கள் இல்லை, கிழக்கில் விடுகிறார்கள் இல்லை, இந்தியா விடுவதில்லை. இந்தியாவுக்காக காவடி தூக்கும் தமிழ் அரசியல்வாதிகள் விடுகிறார்கள் இல்லை. மக்கள் புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள வேண்டாம் என்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள். அதனை ஏதோ ஒரு வகையில் அடித்து மூடி விடுகிறார்கள். அதனை ஏதாவது ஒரு காரணங்களை காட்டி அடித்து மூடி விடுகிறார்கள்.
இந்த ஒரு நிலைமைதான் அங்கு இருக்கின்றது. இப்போது வர்த்தகர்கள் வந்து இவர்கள் விதித்த விலை கட்டுப்பாட்டுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தியதாக கூறப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை அங்கு போராட்டங்கள் கூட இடம்பெற்றிருக்கின்றன. ஒரு அரிசி பிரச்சனை. அனுரகுமார திசாநாயக்கா சந்திக்க போகிற பிரச்சனைகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்க போகிறது வருங்காலம். உண்மைதான். அந்த சவால் நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப போராட்டம் என்று நீங்கள் கூறும் பொழுது திருவோணமலையிலும் கூட தமிழர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், முக்கியமான ஒரு விடயம். இப்ப நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள், ஏன் சிங்களவர்கள் வடக்கு கிழக்கில் வந்திருக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டீர்கள். அப்படி ஒருவருமே சொல்லவில்லை. நீங்கள் காணிகளை சட்டத்தினூடாக வாங்கி அங்கே வந்து குடியமர்வதில் யாருமே தடுக்க போவது. எங்கே பிரச்சனை என்றால் காணிகளை அபகரித்து அங்கே வந்து குடியேற்றம் செய்வது தமிழ் மக்களுடைய பிரச்சனையாக இருக்கு. திருவண்ணாமலையிலும் கூட காணி அபகரிப்பது தொடர்பாக போராட்டம் நடக்கிறது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? இந்த திரியாய், முத்துநகர், சம்பூர் பகுதிகளில் இருக்கிற விவசாய நிலங்கள், குடியிருப்பு நிலங்களை துறைமுக அதிகார சபை கைப்பற்றி அதனை இந்தியாவுக்கு சூரிய சக்தியில் இயங்கும் மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கு கொடுப்பதாக. அதாவது சூரிய சக்தியில் இயங்குகின்ற மின் நிலையங்கள் இங்கும் இருக்கின்றன. இங்கு எங்கு போடுகிறார்கள் என்று சொன்னால் தரவையான இடங்கள், அதாவது விளைச்சலுக்கு உதவாத இடங்கள், அல்லது மேலதிகமாக உள்ள நிலங்கள், அல்லது கடற்பகுதிகளில், அல்லது ஒவ்வொரு இடங்கள், அல்லது வீடுகளின் கூரைகளில் அவ்வாறுதான் போடலாமே தவிர, இது உண்மையில் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட 12,000 விவசாயிகள் அந்த இடத்தில் விவசாயம் செய்கிறார்கள். 5,000 குடும்பங்கள் அதனை நம்பி இருக்கின்றன. இந்த முத்துநகர் பகுதியில் மட்டும் 5 குளங்கள் இருக்கின்றன அந்த விவசாயத்துக்காக. கிட்டத்தட்ட 1,600 ஏக்கர் இடம். ஒரு ஏக்கருக்கு 70 புசல் நெல் என்றாலும் அவர்கள் கூறுகிறார்கள் கிட்டத்தட்ட 11,20,000 புசல் நெல் பெரும்போகத்திலே அங்கு விளைவிக்கப்படுகின்றதாக கூறுகிறார்கள். அந்த பிரதேசத்தை தொல்லியல் திணைக்களம் கையகப்படுத்தி வெறும் தடவையாக வைத்துக் கொண்டு இங்கு அரிசி பிரச்சனை என்று கூறுகிறார்கள். அப்ப இது தமிழ் மக்கள் உண்மையில் அவர்கள் என்ன கூறுவார்? இது தொடர்பாக திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோதாசன் கூட கூறியிருந்தார். அதாவது இந்த தொல்லியல் திணைக்களமும் வந்து வனவா ஜீவராசிகள் திணைக்களமும் தமிழ் மக்களை குறிவைத்துத்தான் அவர்கள் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இப்ப இதில் இவர்கள் அதாவது அனுரகுமார திசாநாயக்காவின் அரசு இந்த ஆட்சியில் கூட இந்த ஜனவரி 3ஆம் நாள் அங்கு போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. திருகோணமலை நகரமும் பட்டின சபை அலுவலகத்துக்கு முன்னால என்னென்று சொன்னால் இந்த நெல் களஞ்சியத்தை கூட தங்களுக்கு விடுவித்து தருமாறு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இப்ப ஒன்று அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், கூடுதலாக இதில் பாதிக்கப்படுவது வந்து இந்த தொல்லியல் துறையாலும் வனரி ஜீவராசிகள் திணைக்களத்தாலும் பாதிக்கப்படுவது முஸ்லிம் தமிழ் மக்களிட காணிகளாகத்தான் இருக்கு. இப்ப ஒரே ஒரு கேள்வி, சிங்கள பிரதேசங்களில் இவ்வாறு வன ஜீவராசிகள் மற்றது தொல்லியல் திணைக்களங்கள் எதையும் செய்வதில்லையா என்ற கேள்வி இருக்கின்றது. சிங்கள பிரதேசங்களிலும் சிங்கள விவசாயிகள் இவ்வாறான சம்பவங்கள் மெல்ல மெல்ல இப்போதும் அதிகரித்து வருவதைத்தான் காணக்கூடியதாக இருக்கு. உண்மைதான். அவ்வளவு காலம் பொறுத்திருக்க வேண்டும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் நிறைய சவால்கள் அங்கே நாளாந்தம் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் கூறலாம். அரசர்களே, என்ன ஒரு விடயத்தை பார்ப்போம். தமிழ் குடும்பங்கள் சிலர் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டு அங்கே ரஷ்யாவில் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடம்பெறுகின்ற போரில் ஈடுபட்டிருப்பதாக அவர்களை மீட்டு தருமாறு கூறப்படுகின்றது. இது தொடர்பாக ஒரு தெளிவு தாருங்கள். என்ன நடந்தது? உண்மையில் ரஷ்யாவை பொறுத்தவரையில் இந்த நேட்டோவின் படை நடவடிக்கையில் தங்கள் வளங்களையும் தங்கள் படைத்துறையையும் பாதுகாப்பதற்காக அனைத்துலக மட்டத்திலிருந்து படையினரை தெரிவித்து போர்க்களத்தில் ஈடுபடுத்துகிறார்கள். நேட்டோவும் வந்து மெர்சனரிஸ் என்ற போர்வையில வந்து வெவ்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களை கொண்டு போய் அங்கு களமிறக்குகிறார். 2 தரப்பும் இவ்வாறு செய்கிறார். உண்மையில் உங்களுக்கு தெரியும், ரஷ்யா வந்து வடகொரியாவிலிருந்து கூட ராணுவத்தை இப்போது ஒரு பிசினஸ் ஆக போய்விட்டது. இந்தியாவிலிருந்து, இலங்கையிலிருந்து, பர்மா, நேபாளம், பாகிஸ்தான் என்று சொல்லி பல நாடுகளில் இருந்து ஏஜென்ட் மூலம் பலரை கொண்டு செல்கிறார்கள் அங்கு. இப்ப இதுவும் வந்து வேறு நாட்டுக்கு கொண்டு செல்வதாக கூறித்தான் அந்த முகவர்கள் ஊடாக பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்ப 21 வயது கரவட்டியை சேர்ந்த ஒருவர் கூட அதில் இருக்கின்றார். அதே மாதிரி கிட்டத்தட்ட 6-7 பேர் தமிழ் ஆட்கள். அவர்கள் ஏஜென்ட் மூலம் பிரான்சுக்கு செல்வதாக அல்லது வெவ்வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதாக கூறி, ஆனால் அவர்களை கொண்டு சென்று விட்டது வந்து ரஷ்யாவில். அங்கு 14 நாட்கள் அடிப்படை பயிற்சியை முடித்த பிற்பாடு களமுனைகளுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இப்போது அவர்களை மீட்டு தருமாறு அங்கு கொழும்பில் வந்து கூட போராடி இருக்கிறார்கள். அங்கு போராட வந்த பிற்பாடுதான் தெரியும், கிட்டத்தட்ட 500 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து
பதிவு செய்திருக்கிறார்கள். 500 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இவ்வாறு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ரஷ்ய தூதுவருடன் பேசி அதை அவர்களை மீட்டு தருமாறு. ஆனா பிரச்சனை என்னவென்று சொன்னால், இங்க போனவர்களுக்கு கிட்டத்தட்ட மாதத்துக்கு 6 லட்சம் ரூபாய்கள், இலங்கை காசுக்கு 6 லட்சம் ரூபாய்களை சம்பளமாக அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதில் கணிசமான தொகையை முகவர்கள் எடுப்பதாகவும் கூறப்படுகின்றது. அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர்கள் இந்த முகவர்கள் ஊடாக வெளிநாடுகளுக்கு போக முற்படுபவர்கள் தான் தவறாக இந்த இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு முக்கிய காரணம் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி. இப்ப இலங்கையில் உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் கூட 3 லட்சம் பேர் வெளியேறியிருந்தார்கள். இலங்கையிலிருந்து தொழில் நிமித்தமாக வெளியேறியிருந்தார்கள். இப்ப அவ்வாறு வெளியேறுபவர்களில் பலர் இவ்வாறான இடங்களுக்கு கொண்டு செல்லப்படும். உண்மைதான். இந்த நிலைமை எவ்வாறு நகர்ந்து செல்ல போன்றோ தெரியவில்லை. பொறுத்திருந்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர வேண்டும். நிறைவாக அரசோகளே, உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆரம்பத்தில் கூட கூறினீர்கள் அரசியல் கைதிகள் தொடர்பாக கூறினீர்கள். அரசியல் கைதிகள் என்று சொல்லும் பொழுது சில நாட்களாக கையெழுத்து போராட்டம் நடந்து கொண்டு வருகின்றது. இது தொடர்பாக என்ன நிலைப்பாடு? இதனால் ஏதாவது தாக்கம் ஏற்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மையில் இப்ப கையெழுத்து போராட்டம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்ப கொடிகாமத்தில் கூட அண்மையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. முல்லைத்தீவில் இடம்பெற்றது, கிளிநொச்சியில் இடம்பெற்றது. எல்லா இடங்களிலும் மக்கள் கையெழுத்துக்களை வைத்து இலங்கை அதிபருக்கு அனுப்புவதாக. ஆனால் இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு தடவைகளும் தமிழ் கட்சிகள், தமிழ் அமைப்புகள் இதனை தொடங்குவதும் நிறுத்துவதுமாக இல்லாது ஒரு முனைப்பாக அதாவது இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அடுத்தது எங்கு கொண்டு செல்ல வேண்டும்? வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டுமோ, தூதுவரங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டுமோ, அல்லது இலங்கை அரசுக்கு மீது, இப்ப இலங்கை அரசை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியதுடன் நின்றுவிட முடியாது. அவர்கள் அதுக்கு ஒரு பதிலை கொடுக்க வேண்டும். சரி, அவர்கள் அவ்வளவு பேரும் பயங்கரவாதிகளா என்றால் நீங்கள் ஓம் என்று சொல்லுங்கள். ஓம் என்று சொல்லிவிட்டு நாளைக்கு நீங்கள் வந்து வாக்கு கேட்க முடியாது தமிழ் பிரதேசங்களில். அப்ப அதற்காக நீங்கள் அதையும் சொல்லாமல் இதையும் சொல்லாமல் இழுத்தடிக்க முடியாது. ஆனால் அதனை தொடர்ச்சியாக வலியுறுத்த வேண்டிய நிலை இருக்கிறது. இதை அதாவது போராளிகள் நலன்புரி அமைப்பு வந்து இதனை வழிநடத்துவதாக இருந்தாலும் அவர்கள் இதனை தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். சிறப்பு. இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் உள்ள அரசியல் நிலைமைகளை, சமகால அரசியல் நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசோகளே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.